இந்த சாவு ரொம்ப கொடிய சாவுகள். இவர் பேசி கொண்டிருக்கிற போதே அது நிகழத் தொடங்கிவிட்டது. ரெண்டாவது, அந்த கூட்டத்திற்குள் ஊடுருவி கொண்டு அந்த பேருந்து நுழைகிறது. இவருடைய பேருந்து ரொம்ப பெரியது. நீளத்திலும் சரி, அகலத்திலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, பல வசதிகளை கொண்ட ரொம்ப பெரிய பேருந்து. கூட்டத்தில் ஒரு ஆள் கூட விலகுவதற்கு இடமில்லாத இடத்தில் ஒரு பெரிய பேருந்தை உள்ளே நுழைத்து நடுப்பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அதிகாரி சொல்லுகிறார், நீங்கள் போக முடியாது, ரொம்ப சிரமப்படும், கூட்டம் விலகுவதற்கே இடமில்லை. இந்த வண்டிக்காக விலகி கொடுக்க வேண்டுமென்றால் விலகுவதற்கு இடம் இருந்தால் அவன் விலகுவான், பின்னால் ஒருத்தன் போவான், இப்படியே போவோம். விலகுவதற்கே இடமில்லாமல் ரொம்ப சிரமமாக இந்த இடத்துல நின்று பேசுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்க மாட்டேன் என்கிறார். நடு இடத்துக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே கூட்டம் அலைமோதி தவித்து எவனவன் எதற்காக செத்தான், எந்த இடத்திலே செத்தான் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி பெரிய துயரம் மக்களுக்கு ஏற்படுகிறது. இவர் பேசி கொண்டிருக்கிற போதே மயங்கி விழுகின்றவர்களை இவர் அப்பொழுதே பேச்சை நிறுத்திவிட்டு, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நான் இன்னொரு முறை வருகிறேன், நான் எங்கும் செல்லக்கூடியவன் இல்லை, என்னை நீங்கள் பார்க்க முடியாத நபர் இல்லை நான், ஆகவே முதலில் நீங்கள் விலகி வெளியேறுங்கள் என்று சொல்லி இவர் வெளியேறுவதற்கு முயன்றால் அந்த கூட்டம் வெளியேறிவிடும். இவர் 10 நிமிடம் பேசுகிறார். ஆக அந்த மக்கள் நெரிசல் வெளியேறுவதற்கு கூட்டத்தை நிறுத்திவிட்டு, இவர் பார்த்த உடனே கூட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பேருந்தையே உள்ளே நுழைக்காமல், ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டம், இன்னொரு தரம் வருகிறேன் அல்லது வேறு இடத்துல நடத்தலாம், இது பெரிய அசம்பாவிதங்களை உண்டாக்கும் என்று அவர் உணர முடியவில்லை. இவர் செய்தார், செத்தார்கள். இவர் உடனே வெளியேறிவிட்டார். வெளியேறி விடுவிடுவென்று திருச்சியை நோக்கி போகிறார். இவர் போய் கொண்டிருக்கிற போதே சாவுகளின் எண்ணிக்கை மிகுந்து கொண்டே இருக்கிறது.